தினகரன் குற்றமற்றவர் என்றால் அவர் முன்ஜாமீன் மனு தாக்கல் செய்யாதது ஏன் என அதிமுக புரட்சித் தலைவி அம்மா அணியைச் சேர்ந்த கே.சி. பழனிசாமி கேள்வி எழுப்பினார். இவ்விவகாரம் தொடர்பாக புதிய தலைமுறையின் நிர்வாக ஆசிரியர் கார்த்திகை செல்வனிடம் கே.சி. பழனிசாமி பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். தேர்தல் ஆணையத்திற்கு லஞ்சம் கொடுக்க முயன்றார் என்ற ஒரு குற்றச்சாட்டிலே அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த குற்றச்சாட்டானது லஞ்ச வழக்குகளிலேயே மிக ஒரு கொடுமையான ஒரு குற்றச்சாட்டு. இந்தியாவினுடைய ஒரு ஜனநாயக முறைக்கு அடிப்படையே அந்த தேர்தல் ஆணையம். அந்த தேர்தல் ஆணையம் தான் இந்தியாவில் இருக்கிற பாராளுமன்ற தேர்தலாகட்டும் சட்டமன்ற தேர்தலாகட்டும் அனைத்தையும் முன்னெடுத்து செல்லக்கூடியது. அந்த தேர்தல் ஆணையத்திற்கே ஒரு லஞ்சம் கொடுத்து ஒரு கட்சியினுடைய சின்னத்தை பெற அவர் முயற்சித்திருக்கிறார் என்பது ஒரு மிகப்பெரிய கடுமையான குற்றச்சாட்டு. இன்றைக்கு 4 நாட்களாக அவர் அங்கே விசாரிக்கப்பட்டிருக்கிறார். எனக்கு இதுல எழுகிற சந்தேகம் எல்லாம், ஏன் திரு தினகரன் அவர்கள் முன்ஜாமீன் கேட்டு அவர் ஒரு டெல்லி உயர்நீதிமன்றத்திலே ஒரு மனு தாக்கல் செய்திருந்திருக்கலாம். அவர் நிரபராதி என்று அவர்கள் கருதுகிற பட்சத்தில் அந்த முன்ஜாமீன் செய்வதை ஏன் அவர் தவிர்த்தார் என்பது தெரியவில்லை. நிச்சயமாக ஒரு விசாரணை அமைப்புகள் ஒரு அடிப்படை ஆதாரம் இல்லாமல் அவர்கள் கைது செய்திருக்க மாட்டார்கள் என்று நம்பக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அந்த விசாரணை அமைப்புகளுக்கும் இதை நீதிமன்றங்களிலே நிரூபிக்கப்பட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது.